எல்லோருக்கும் வணக்கம். நான் வேட்முருகன் பேசுகிறேன். இங்கே சென்னை ஓஎம்ஆரில் துறைப்பாக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ மத்திய காசி விஸ்வநாதர் கோயிலில் ஒரு சிறப்பான விழா ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் 60 வயது கடந்தவர்களும் 30 வயது கடந்தவர்களுக்கும் இங்கு திருமணம் செய்து வைக்கப்படுகின்றனர். இது 6ஆம் ஆண்டு முன்னிட்டு இந்த மாபெரும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு பக்தரிடம் நம்ம அதை பத்தி ஐயா சிவாய நம்ம இப்போ இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மத்திய காசி விஸ்வநாதர்ங்கிற ஒரு ஆலயம் 2018 கும்பாபிஷேகம் பண்ணி கோயிலை உருவாச்சுது. அதில் வருஷம் வருடாபிஷேகம் நடந்து வருது. இது 6வது வருடாபிஷேகம். இந்த வருடத்தை கொஞ்சம் சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி ஐயா அவர்கள் வாக்கீசர் ஐயா அடிகளார் அவர்கள் முயற்சி பண்ணி ஒரு 60 தம்பதியர்களுக்கு மணி விழா கொண்டாடணும்னு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அது 60 பேருக்கு பூர்த்தி அடைஞ்சவங்களுக்கு மணி விழா கொண்டாடுற மாதிரி. அது கிட்டத்தட்ட ஒரு 80 ஜோடிக்கு மேலே தேர்வாக இருக்குது. இவங்களுக்கு எந்த ஒரு காசும் அவங்கள்ட்ட வசூல் பண்ண போறதில்ல. எல்லாமே ஐயா வாக்கீசர் ஐயா அவர்களோட செலவில் தான் இந்த கோயிலோட ஏற்பாட்டில் ட்ரஸ்ட்லேருந்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா சுமார் 60 வயதுக்கு மேற்பட்ட தம்பதியர்களுக்கு மணி விழாவும், திருமணமாகி ஒரு 30 ஆண்டுகள் கடந்தவர்களுக்கு தம்பதியர் விழாவும் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 100 தம்பதியர் பக்கத்தில் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி நீண்ட நாள் வாழ்றதுக்காண்டி ஒரு வேள்விலாம் நடத்தி ஒரு பூஜை பண்ணக்கூடியது. இது மணி விழா, பொன் விழா, வைர விழாலாம் கொண்டாடுவாங்க. அதாவது சஷ்டி பூர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தவங்க 60 வயது கடந்துட்டனா தம்பதியரா ஆண்மகனுக்கு 60 வயது கடந்துட்டனா அது சஷ்டி பூர்த்தின்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அது ஏன்னா அப்படின்னா தமிழ் மாதங்கள் 60 மாதங்கள் இருக்கிறது. அதை முழுமையா ஒரு சுற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அது ஒரு கணக்கு. 60 வயது பூர்த்தி அடைஞ்சவொன்னா அந்த தம்பதியருக்கு தம்பதி விழா மணி விழா கொண்டாடுவாங்க, சஷ்டி பூர்த்தின்னு சொல்லி. அது மாதிரி இங்கேயும் ஒரு 60 தம்பதியர்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த 60 தம்பதியருக்கு மேலே வந்ததுனால சிலர் ரொம்ப விருப்பப்பட்டு ஐயா அடியார்கள்ட்ட கேட்டுக்கிட்டு எங்களையும் நாங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி ஒரு திருமணம் 60 வயது பூர்த்தி அடையாட்டாலும் திருமணமாகி ஒரு 30-35 ஆண்டுகள் கடந்த தம்பதியர்களுக்கு, வயதான தம்பதியர்களுக்கு அவர்களையும் தம்பதியர் விழாவாக சொல்லி அவங்களையும் சேர்த்து இந்த விழா கொண்டாடிட்டு இருக்கேன்யா. அந்த திருக்கடையூர் அபிராமியும் அமிர்தகடேஸ்வர பெருமானையும் நினைத்து இப்போ இங்க மலர் சாத்துவோம். எல்லாரும் அந்த கலசத்தில் பூ போடுங்க. அந்த கலசத்தில் பூ போடுங்க. எல்லாரும் சொல்றார். எல்லாரும் அம்பர் நினைச்சுங்க. ஓம் கண்ணின விசாலச்சம்பனிங்கே, திருவாரூர் திருப்புர சுந்தரி அம்பாள் போற்றி, மான்துளை உடையாளே போற்றி, ஓம் மகேஸ்வரியே போற்றி, ஓம் மகேஸ்வரன் குருவியே போற்றி, ஓம் அன்பருக்கு எளியவளே போற்றி, ஓம் அசுர நிக்கதியே போற்றி, ஓம் கருணாபுர தேவியே போற்றி, ஓம் காளை காவிரியே போற்றி, ஓம் குணத்தியாரியே போற்றி, ஓம் திரைலோக்கிய மோகினியே போற்றி, ஓம் முகியே போற்றி, ஓம் சண்முகியே போற்றி, ஓம் சக்தி ஆயுததாரியே போற்றி, ஓம் மயில் வாகினியே போற்றி, ஓம் வீர சக்தியே போற்றி, ஓம் வைஷ்ணவியே போற்றி, ஓம் பத்மாசியே போற்றி, ஓம் திரளைய ரூபியே போற்றி, ஓம் வாருணி சாமுண்டியே போற்றி, ஓம் சாமுண்டியே போற்றி, யமபய நாசினியே போற்றி, கண்களே போற்றி, ஓம் ராணியே போற்றி, ஓம் மகாவாணியே போற்றி, ஓம்
கொடுத்தவரே போற்றி ஓம் சக்தி சேனாதிபதியே போற்றி ஓம் சர்வவாகியே போற்றி ஓம் விஷ்ணுகிரியே போற்றி ஓம் துர்காவாகியே போற்றி ஓம் ஈரோடு காப்பாளே போற்றி ஓம் சிவராய தேவியரே போற்றி ஓம் சீக்கிர மணிமாலே போற்றி ஓம் மணிசை தொட்டுமலே போற்றி ஓம் ஆனாவளே போற்றி ஓம் கன்னியகர் மத்திய காசி விசாலாட்சி அம்மனே போற்றி ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மால் போற்றி போற்றி அங்கமல் தைரோடு மாறும் காணா அழகுருவானின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருபாதம் போற்றி போற்றி திருமூல தாமினி போற்றி போற்றி வம்புலவை கொன்றை சடையாய் போற்றி வாழ்க்கையும் வாழரும் வைத்தாய் போற்றி பொம்மனைய நுண்ணுடையால் கூறா போற்றி குறைகாலாய் கூட்டிழைத்த கோவே போற்றி நம்பும் மகற்கு அருள்முறை போற்றி போற்றி தண்ணி ஊற்றப்பட்ட